Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் OnePlus 11 5G ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ OnePlus வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வந்து சைனாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ OnePlus 11 அண்ட் OnePlus Buds Pro 2 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் வந்து இந்தியாவில் வந்து கம்மிங் நெக்ஸ்ட் மந்த் February 7th வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த OnePlus 11 ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ OnePlus 11 வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இதில் வந்து லேட்டஸ்ட் Qualcomm Snapdragon 8 செகண்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது கூட VC கிராஃபைட் கூலிங் சிஸ்டமும் இருக்குது. ஸோ ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அண்ட் இதில் மெமரி வைஸ் பார்க்கும்போது இதில் 512 GB வரைக்கும் ஸ்டோரேஜ் வரதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அண்ட் 256 GB வேரியண்ட்டை வந்து கொண்டு வருவாங்க. ப்ளஸ் இதில் UFS 4.0 டைப் ஸ்டாண்டர்ட் வருது இந்த வாட்டி. ஸோ UFS 3.1 விட 2 டைம் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் 512 GBயோட 16 GB வரைக்கும் ரேம் வரும். அண்ட் 12 GB ரேமும் சப்போர்ட் இருக்குது. வித் LPDDR5X ஸ்டாண்டர்ட் ரேம் வந்து கொண்டு வராங்க. அண்ட் இந்த OnePlus 11 5G ஸ்மார்ட் ஃபோனில் Android 13 OSல Oxygen OS 13 UIல வந்து ரன் ஆகும். அண்ட் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ OnePlus 10 வந்து எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் OnePlus 11 5G வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ OnePlus 10ல ரியர் சைட் கேமரா மாடியூல் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். பட் இதில் வந்து கேமரா மாடியூல் ஒரு சர்க்குலர் ஷேப்பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேமரா மாடியூல் ஏரியா மட்டும் அலுமினியம் மெட்டீரியலில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கேமரா மாடியூல் ஸோ சைட்ஸில் இருக்க பெசல்ஸோட கனெக்ட் ஆகுது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் அந்த கேமரா மாடியூல் தவிர்த்து பேக் சைட் ஃபுல்லாகவே வந்து செராமிக் கிளாஸ் எல்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த OnePlus 11 5Gல ப்ளூ அண்ட் பிளாக்னு 2 கலர் வேரியன்ட்ஸ் கொண்டு வராங்க. அண்ட் பேக் சைட் கிளாஸ் வந்து நல்ல ஒரு கிளாசி ஃபினிஷில் வந்து கொண்டு வராங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் சாம்சங்கோட E4 AMOLED பேனல் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து QHD+ ரெசல்யூஷன் இருக்குது. அண்ட் LTPO 3.0 வெர்ஷனில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள ஒரு டிஸ்பிளே. அண்ட் இந்த வாட்டி OnePlus 11 5G டிஸ்பிளே வந்து ஒரு பஞ்சுவல் ஸ்டைல் டிஸ்பிளேவாக தான் இருக்குது. ஸோ டாப் லெஃப்ட்டில் வந்து செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேல HDR சப்போர்ட் இருக்குது, டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது, கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. அண்ட் வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் சப்போர்ட் வந்து கொண்டு வராங்க. அண்ட் நாட் ஓன்லி தட் இந்த டிஸ்பிளேல வந்து 1 Hzல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால வந்து பேட்டரி வந்து இன்னும் நல்ல கன்சம்ஷன் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ப்ளஸ் டிஸ்பிளேல வந்து ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி இது ஒரு பஞ்சுவல் ஸ்டைல் டிஸ்பிளேன்றனால ஸோ டாப் லெஃப்ட்டில் வந்து 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் அந்த செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சலை விட்டு OnePlus வந்து வரல. பட் ரியர் சைடில் வந்து ஸோ 3 கேமராஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. இந்த வாட்டி OnePlus வந்து Hasselbladோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் Sony IMX 890 சென்சாரில். ஸோ இதுதான் பிரைமரி கேமரா. அண்ட் இந்த பிரைமரி கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் வந்து கொண்டு வராங்க. அண்ட் செகண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் Sony IMX 581 அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ். ஸோ அல்ட்ரா வைட் பிக்சர் எடுக்க முடியும். ப்ளஸ் இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிளில் மேக்ரோ பிக்சர்ஸும் வந்து எடுக்க முடியும். அப் டு 3.5 சென்டிமீட்டர் வரைக்கும் க்ளோஸராக போயிட்டு எந்த ஒரு மேக்ரோ ஷாட்ஸும் உங்களால் வந்து கேப்சர் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலாக இதில் 32 மெகா பிக்சல் Sony IMX 709 டெலஃபோட்டோ லென்ஸ் கொண்டு வராங்க. வித் 2x ஆப்டிக்கல் ஜூமோட வருது. ஸோ நேச்சுரலாக நீங்கள் 2x ஜூம் பண்ணாலும் அது ஒரு நேச்சுரலாக ஒரு ஜூமே பண்ணாத மாதிரி எடுத்த ஃபோட்டோ மாதிரியே வந்து இருக்கும். ஸோ அதுக்கு மேலே ஜூம் பண்ணிங்கன்னா தான் பிக்சல்ஸ் வந்து ஸோ ஸ்லைட்டாக வந்து பிரேக்கப் ஆகும். ஸோ ரியர் சைட் கேமரா பொறுத்த வரைக்கும் ஸோ நல்ல ஒரு பல்க் டிசைனில் வந்து இருக்குது. ஆல்ரெடி OnePlus 10ல எப்படி இருந்ததோ அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோனி கேமராஸ் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 11ல வந்து iPhone 12 Pro Maxோட சூப்பராக ஒரு ஃபீச்சர் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வாட்டி அவங்க OnePlus சைடில் AAC டெக்னாலஜிஸோட பார்ட்னர் பண்ணி ஸோ பயோனிக் வைப்ரேட்டிங் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 11ல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சைஸே வந்து பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் mm வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால ஹாப்டிக் வைப்ரேஷன் iPhone 14 Pro Maxை விட பெட்டராக வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டைப் பண்ணும்போது ஹாப்டிக் வைப்ரேஷன் அந்த ஃபீட்பேக் வந்து சூப்பராக இருக்குன்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆடியோ வைஸ் இதில் வந்து டோல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. வித் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் வந்து இருக்குது. ஸோ டால்பி பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேலையும் டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது. ஆடியோ குவாலிட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் வந்து கொண்டு வராங்க. ஃபைனலாக OnePlus ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா இதில் 5000 mAh ஆஃப் பேட்டரி வருது. டுவல் செல் பேட்டரி தான். 2500 mAh பேட்டரி இருக்கும். வித் 100 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. அண்ட் ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் வந்து இதில் வராதுன்னு நினைக்கிறேன். மேபி ப்ரோ வெர்ஷன் வரும்போது ஸோ கொண்டு வரது சான்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஸோ சைனாவில் ஒன்லி OnePlus 11 அண்ட் OnePlus Buds Pro 2 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரோ மாடல் லான்ச் பண்ணல. ஸோ இந்தியாவிலேயே வந்து ப்ரோ லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி தான். அண்ட் ஃபைனலாக இப்போ OnePlus Buds Pro 2 பற்றி கொஞ்சம் லைட்டாக பார்க்கலாம். ஆல்ரெடி இதுக்கான வீடியோ நம்ம போட்டிருக்கோம். OnePlus Buds Pro 2 அப்படியே OnePlus Buds Pro மாதிரி டிட்டோவா அப்படியே தான் வந்து இருக்கு.
OnePlus Buds Proல ஒயிட் அண்ட் பிளாக் கலர் வேரியன்ட் இருந்தது. இந்த வாட்டி Buds Pro 2ல ஸோ கிரீன் அண்ட் பிளாக் கலர் வேரியன்ட் வந்து கொண்டு வராங்க. OnePlus Buds Pro 2ஓட ப்ரைஸ் மேபி அதே 10K ப்ரைஸ் பண்ணுறது சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ OnePlus Buds Pro மேபி இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஒரு 2K 3K கம்மி பண்ணுவாங்க. அண்ட் Buds Proக்கும் Buds Pro 2க்கும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா Buds Pro 2 உண்மையிலே வந்து பெஸ்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். என்னதான் டிசைன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா Buds Pro மாதிரியே வந்து சேம் டிசைன், அதே டிசைன் தான், ஒன்றுமே இல்லை. ஸோ க்ரீன் கலர் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு அது Buds Pro 2வாக தெரியும். மற்றபடி நீங்கள் பிளாக் கலர் வாங்கினீங்கன்னா அது OnePlus Buds Pro தான் நினைப்பாங்க. ஆனால் ஃப்ரண்ட்டில் இந்த வாட்டி டைனோ ஆடியோ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது OnePlus Buds Pro வந்து எப்படின்னா ப்ரீவியஸாக இருந்த OnePlus Buds Proட டிசைனையும் ஓப்போ என்கோ X2ஓட அந்த பெர்ஃபார்மன்ஸையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த OnePlus Buds Pro 2 வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கண்டிப்பாக பெட்டராகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓப்போ என்கோ X2 நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து OnePlus Buds Pro 2ல இருக்கும் வித் OnePlus Buds Proவோட டிசைனில். வெல் இப்போ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா வந்து லைக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த OnePlus 11 சீரிஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் OnePlus Buds Pro 2 ஸோ இதை பற்றி உங்களோட தாட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.